இப்போது வாழ்க்கையில் பெருசனோட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பெருசனோட வாழும்போது 55 வருஷமா நீங்கள் வாழ்றீங்க. 55 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் கணவர் ஏதோ சொன்னாருன்னு சொல்லிட்டு 4 செவுத்துக்குள்ளே தான் பேசுகிறாரு. நீங்கள் பேசுகிற அலுவலகத்தில் ஆராய்ச்சிக்கிட்ட வந்து பேசியிருக்காரா? ஆராய்ச்சிக்கிட்ட பேசியிருக்கிறாரா? அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அலுவலகத்தில் வந்து ஆராய்ச்சிக்கிட்ட பேசி உங்கள் பேரை கெடுத்து போட்டாரா? இல்லை ஊரில் வீட்டில் அக்கம் பக்கத்தில் சொல்லி பேரை கெடுத்து போட்டாரா? உங்ககிட்ட தாங்க பேசுகிறாரு. நீங்கள் தானேங்க அவரோட ஒய்ஃபு. உங்ககிட்ட தானே பேச முடியும். என்னங்க? உங்ககிட்ட தானே பேச முடியும். அவர் உங்ககிட்ட தனியாக பேசுகிறதுக்கு வேண்டி இப்படி கோவிச்சுக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க ஆஃபீஸில் வந்து சொல்லி அவமானப்படுத்தி போட்டாருங்க. அக்கம் பக்கத்தில் பூரா தெரிகிற அளவுக்கு என்னை அவமானப்படுத்தி போட்டார், மரியாதை கெடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லையல்ல. நீங்களே வெளியே கொண்டு போகிறீங்களே பிரச்சனையை. நல்லாவா இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே நீங்களே கொண்டு போகலாமா? நம்ம எப்படி உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ நல்ல மனுஷன் உங்களுக்கு தெரியுமில்ல. உங்களை எப்படி கவனிச்சுக்கிறாரு, எப்படி பார்த்துக்கிறாரு, எங்கே விட்டு போட்டு போயிருக்காரு உங்களை, சரிங்களா? மனைவிக்கு பூரா சந்தோஷமாக இருக்கட்டுன்னு வாழ்கிற மனுஷனுங்க அவர். மனைவிகள் சந்தோஷமாக இருக்குன்னு வாழ்கிற ஆள் அவர். அந்த மாதிரி ஒரு மனிதன் அவர். தங்கமான மனுஷன். உங்ககிட்ட 4 செவத்துக்குள்ளே ஏதோ பேசுகிறாருன்னு போட்டு உடனே நீங்கள் கிளம்பி போகிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா? நல்ல உடன்பிறப்பு இருக்குதா? உங்கள் வீடெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் ஸ்டேஷனு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த பத்திரத்தில் எடுத்துகிட்டு முனிசிபால் ஆஃபீஸ் அங்கேயும் இங்கேயும் போய் அலைஞ்சதாருங்க. கரண்ட் பில்லு மாற்றி கொடுத்ததாருங்க அலைஞ்சு. இத்தனை வேலையை அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் சந்தோஷத்துக்கு வேண்டி அத்தனையும் செஞ்சாருங்க. அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவருக்கு தேவையில்லை. மனைவியோட சந்தோஷத்துக்கு வேண்டி இத்தனையும் செஞ்சாரல்ல. என்னங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க வேண்டாமா? அந்த வீடு உங்களுக்கு இருக்குதுன்னா, அந்த வீட்டில் இருக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் இருங்க. உங்கள் கூட பிறந்தவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உங்களை ஏற்றிட்டாங்க. உங்களுக்கு உறுதுணை இருந்ததாருங்க. உங்களை கவனிச்சதாருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாம் யாருங்க உங்கள் கூட வந்தா? நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணவராக விட்டு போட்டு வருவீங்க? இதெல்லாம் பாவம் இல்லையா? விட்டு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா? ஏதாவது இருக்குதா? தனிமரமாக இருந்து அங்கே ஆக்கி திங்க வேண்டிய அவசியம் என்ன அங்கே இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். ஜனங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஜனங்கள் நினச்சி பாருங்கள். ஆஃபீஸ் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னே ஓசன் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிறதுன்னு இருந்துக்குங்க. வேறு என்ன பண்ணிட்டு அப்புறம் உங்கள் இஷ்டம் அது. சரிங்களா? உங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ அனுப்புகிறேன். பப்ளிக்லாம் அனுப்பலை. உங்களுக்கு மட்டும் அனுப்புகிறேன். பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு ஒரு பாவம், நம்ம வீட்டுக்காரர் நம்ம இல்லாமல் அவதிப்படுவார், நம்ம இல்லாமல் வேதனையாக இருப்பார், நம்ம இல்லாமல் சாப்பிட மாட்டார், மாத்திரை மருந்து சாப்பிட்ற ஆளாச்சே, அவர் விட்டு போட்டு போகலாமா? இத்தனை காலம் நான் அவர் கூட இருந்து இன்பதுன்பத்திலையும் பங்கெடுத்து இருந்துட்டு இப்படி அனாதி விட்டு போட்டு வரலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனால், நன்றி இருந்தால், பாசம் இருந்தால் வாங்க, இல்லாட்டி இருந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான்.